ஹாய் ஹலோ. இன்றைக்கி இவ்வளோ பனானா கிளிப்ஸ் எதுக்காக அப்படின்னா ஒரு ஸ்ரீலங்கா ஆர்டருக்காக தாங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 12 பனானா கிளிப்ஸ் இருக்குது. கஸ்டமர் வந்து 2 கலர் 2 டிசைன் வந்து எனக்கு செலக்ட் பண்ணி சொல்லிட்டாங்கங்க. ஸோ நான் அதில் தான் வந்துட்டு பண்ண போகிறேன். ஒவ்வொரு டிசைன்லேயும் 6 கிளிப்ஸ் பண்ண போகிறேங்க. ஸோ 2 டிசைன் இப்போ நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இதோட ரேட்டு நான் எவ்வளோ கொடுத்தேன் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது கஸ்டமர் வந்து செலக்ட் பண்ண டிசைன்ஸ் தான். கலர்ஸ் வந்து எங்களையே பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து போட்டிருந்தேன். லாஸ்ட்டில் வந்து எல்லாத்தையும் உங்களுக்கு காமிக்கிறேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இது கூட சேர்ந்து கொஞ்சம் ரப்பர் பேண்ட் கலெக்ஷனும் கேட்டிருந்தாங்கங்க. ஸோ தென் வந்து பேங்கிள்ஸுமே கேட்டிருந்தாங்க. பேங்கிள்ஸ் வந்து தனியாகவே வீடியோ போடுறேங்க. ரொம்ப அழகான டிசைன்ஸில் கேட்டிருந்தாங்க. ஸோ எல்லா சைஸ்லேயும் கேட்டிருந்தாங்க. அதை வந்து நான் அடுத்த வீடியோவாக நான் போடுறேன். ஃபஸ்ட்டு இந்த கிளிப்பில் பார்த்திங்கன்னா நான் வந்து எப்பயுமே இந்த பேடில் பின் பண்ணி தாங்க பண்ணுவேன். அப்போ ரொம்ப நமக்கு ஈஸியாக இருக்கும். நான் வந்து ஃபுல்லாகவே ஸ்கொயர் யூஸ் பண்ணி தாங்க கேட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு 6 கிளிப்ஸ் வந்து ஸ்கொயரு. ஸோ 4x4 ஸ்கொயர் வந்து க்ளாஸி எடுத்து நான் வச்சிட்ருக்கேங்க. டபுள் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று லைட் க்ரீன், இன்னொன்று வந்து டார்க் க்ரீன். நான் இப்போ ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் இல்லையா, ஃபஸ்ட்டு சென்டரில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சைடில் வைங்க. ரொம்ப பர்ஃபெக்ட் ஃபினிஷிங் நமக்கு கிடைக்கும். நமக்கு வந்துட்டு எந்த ஒரு இதுவுமே வந்து அதாவது ஃபினிஷிங்கில் எந்த பிரச்சனையும் வராதுங்க. அந்த கரெக்டாக வைக்கிற ஸ்கொயர் வந்து பார்க்க அழகாக இருக்கும். தென் பார்த்திங்கன்னா 3mm ரவுண்ட் தாங்க எடுத்து ஃபுல்லாகவே ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த இடத்த நம்ம க்ளூஸ் எல்லாம் அப்ளை பண்ணணும். B7000 நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்துட்டு ஃபுல்லாகவே வந்து சைடு ஃபுல்லாகவே வந்து 3mm ஸ்டோனு குட்டியாக இருக்கனால ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா மட்டும்தான் ஸ்டோன்ஸ் வந்து விழுகாமல் இருக்குங்க. ஸோ வந்து நல்லா ஸ்ட்ராங்காக க்ளூ போட்டு வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 பக்கமுமே நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணால் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி கிளிப்ஸ் வந்து ரெடி ஆகிடுங்க. ஸோ பனானா கிளிப் பொறுத்த வரைக்கும் 2 சைடும் நம்ம டிசைன் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு டிசைனுக்கு பாருங்கள், நான் ஐ ஷேப் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்துட்டு 8K ஐ ஷேப் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். தென் ஸ்கொயர் வந்து 4x4, ரவுண்டு வந்து நம்ம நார்மலாக 3mm ரவுண்டு யூஸ் பண்ணியிருக்கேங்க. ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஃப்ளார் மாதிரி ஃபஸ்ட்டு ஐ ஷேப்பை ஃபார்ம் பண்ண போகிறேங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்கொயர் வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் அகைன் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம மறுபடியும் ஃப்ளார் மாதிரி வைக்கணுங்க. இதை தான் நம்ம ரிப்பீட்டடாக வைக்க போகிறோம். ஸோ இதோட டைம் கன்சியூமிங் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு கிளிப்புக்கு வந்து ஒரு 15 மினிட்ஸ்னாச்சும் டைம் எடுக்குங்க. நான் உங்களுக்கு ஃபாஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். பட் வந்து நான் வைக்கிறது வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் வைப்பேன். ஏன்னா வந்துட்டு எனக்கு வந்து பனானா கிளிப் பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப வந்து ஏன்னா நம்ம அழுத்தம் கொடுப்போம். அதனால் கீழே விழுகக்கூடாது குந்தன்ஸு. அப்போ தான் வந்து கஸ்டமர்கிட்டருந்து நல்ல ரிவ்யூ கிடைக்குங்க. அதனால் நல்ல கம் போட்டு பொறுமையாக ஒவ்வொரு ஸ்டோனையும் அழுத்தி விட்டு தாங்க வைப்பேன். ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது செராமிக் ரவுண்டுங்க. 3mm தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி 2 பக்கமுமே இதே மாதிரியே ஃபினிஷ் பண்ணிக்கிட்டேங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்குமே இந்த ஒர்க் போச்சு. கிட்டத்தட்ட எனக்கு வந்துட்டு இந்த 12 கிளிப்ஸ் முடிக்கவே வந்துட்டு ஒரு 3 to 4 ஹார்ஸ் டைம் எடுத்தேங்க. அப்போ தான் அந்த பர்ஃபெக்ட் ஃபினிஷிங் வந்து என்னால் கொண்டு வர முடியும். அது இல்லாமல் வந்துட்டு ஸ்டோன்ஸ் வந்து செக்கிங் வந்து லாஸ்ட்டாக பண்ணுவேங்க. அது எப்படி அப்படின்னா நான் அமுத்தி பார்ப்பேங்க. அதாவது இன்றைக்கி பண்ண மாட்டேன், நாளைக்கு நல்லா வந்துட்டு அதாவது 1 டே ஃபுல்லாக காய வச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டே வந்து என்ன பண்ணுவேன்னா நல்லா எடுத்து அமுத்தி பார்ப்பேங்க. அந்த 3mm ரவுண்டை ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுருக்கேன்னா அதில் ஏதாவது ஸ்டோன்ஸ் விழுந்திருக்கான்னு பார்ப்பேங்க. எனக்கே வந்து ஒரு சில டைம் வந்து 1-2 ஸ்டோன்ஸ் வந்து கீழே விழுகுங்க. அப்போ நான் உடனே அதை செக் பண்ணி மறுபடியும் கம் போட்டு நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க பேக்கிங் பண்ணுவேன். இது வந்து செக்கிங் கண்டிப்பாக இருக்கும். எனக்கு வந்து இந்த பனானா கிளிப் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக செக்கிங் போகுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரப்பர் பேண்ட் கேட்டிருந்தாங்கங்க. எல்லாமே 0.5 இன்ச்சில் கேட்டிருந்தாங்க. அதையுமே நம்ம ரெடி பண்ணியாச்சுங்க. இதுவுமே வந்துட்டு ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு டிசைனில் கேட்டிருந்தாங்கங்க. கலர்ஸ் ரிப்பீட் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். கஸ்டமருக்கு வந்து ரொம்பவே ஹாப்பி. இது வந்து ஆக்சுவலி ஸ்ரீலங்கா போச்சுங்க. இங்கிருந்து டேரெக்டாக போகலை. இது வந்து ப்ராசஸே வந்து வேறு மாதிரி போச்சு. நான் உங்களுக்கு அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். பேங்கிள்ஸ் நான் காமிக்கக்குள்ளே உங்களுக்கு சொல்கிறேங்க. ஸோ பனானா கிளிப் பார்த்திங்கன்னா நான் வந்து 12 கிளிப்ஸ் கேட்டனால நான் 75க்கு பண்ணி கொடுத்துருந்தேங்க. ஸோ இந்த ரப்பர் பேண்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நான் 50 ருபீஸ்க்கு பண்ணி கொடுத்துருந்தேங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்க.